Good morning, dear friends. PGTRB English, Unit 8. இன்னைக்கு வந்து நம்ம ஆலன் டேட்னுடைய டென்ஷன் இன் போய்ட்ரி பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 8 அப்படின்னு சொன்னாலே ஏகப்பட்ட சந்தேகங்கள் உங்களுக்கு கிளம்பிட்டு இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம ஈஸியாக அணுகிறது, ஒர்க் வந்து எல்லாம் பல்கியாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ நம்ம இப்போ கொடுக்கக்கூடிய வகுப்புகள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. சிலதை வந்து டெக்ஸ்டுவலாக போகிறோம், சிலதை வந்து டீட்டெயில்டு சம்மரி நம்ம போகிறோம். ஸோ கிரிட்டிசம் பொறுத்த வரைக்கும் சம்மரின்னு ஒரு விஷயங்கள் கிடையாது, ஜஸ்ட் அனாலிசிஸ் அப்படின்னு தான். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் கையில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த டெக்ஸ்டுவல் அனாலிசிஸ் முடிஞ்ச அப்புறம் இது அனாலிசிஸ் தான், சரிங்களா? முக்கியமான கருத்துக்கள், கேள்வி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம இதில் வந்து தொடுறோம். வேற டீட்டெயிலிங்கான ஒவ்வொரு லைன் பை லைனும் நம்ம போகலை. அதுக்கான அஹ், தேவையும் இங்கே இல்லை இப்போதைக்கு. இல்லை, நம்ம ஷார்ட் அண்ட் பீரியடில் நீங்கள் அந்த யூனிட் 8 முடிக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் த ஒன்லி வே. ஸோ கண்டிப்பாக உங்கள் கையில் புத்தகம் இருக்குது, டெக்ஸ்ட் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இஃப் யூ ஹாவ் எனஃப் டைம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் யூ ஹாவ் எனஃப் டைம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம். எப்போ அப்படின்னா முதல்ல இந்த அனாலிசிஸை கேளுங்க. கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம எதெல்லாம் கேள்விகளாக வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு மனசிலாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம், சரிங்களா? டெக்ஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போ நமக்கு யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் 11 ஒர்க்ஸ் இருக்கு. இந்த 11 ஒர்க்கினுடைய டெக்ஸ்ட்டுமே பெருசாக தான் இருக்கும், எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ, சரிங்களா? இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours உட்காந்திங்கன்னா முடிச்சிடலாம். பயோகிராஃபி லிட்டரரியா சாப்டர் 14 அப்படி முடிச்சிடலாம். இப்படி ஒன்று ரெண்டு ஒர்க்ஸை தவிர மீதி எல்லாமே பல்கி ஒர்க் தான். எஸ்ஏ அண்ட் ட்ராமாட்டிக் பொய்சி பெருசு, பொயட்டிக்ஸ் பெருசு, அப்புறம் வந்து செகண்ட் செக்ஸ் பல்கி புக், அந்த புக்கே பெரிய புத்தகம். ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து புத்தக வழியாக நீங்கள் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். டைரக்ட் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைரக்ட் கொஸ்டின்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது தான் நம்மளுடைய யூனிட் 8னுடைய இந்த கோர்சஸில் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், சரிங்களா? ஸோ கரெக்டாக தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டே வாங்க. ஆம், நம்பி படிங்க. அப்புறம் வந்து மேக் ரிவிஷன். யூனிட் 8 பொறுத்தவரையிலும் அதிகமான ரிவிஷன் கொடுங்க. இவ்வளவு நாள் உங்கள் கையில் இருக்குதோ அந்த நாட்களில் டெய்லி ஒரு யூனிட் 8னுடைய பீஸை எடுத்துக்கோங்க, சரிங்களா? பொய்டிக்ஸ் ஒரு நாள், யூனிட் 1 அதை கூட சேர்த்து பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்தது எஸ்ஏ அண்ட் ட்ராமாட்டிக் பொய்சி ஒரு நாள், அது கூட யூனிட் 2 பண்ணுங்க. அப்படி யூனிட் 8 மீதி இருக்கக்கூடிய 9 யூனிட் கூடயும் பிரித்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இன்னைக்கு வகுப்புக்குள்ளே போயிடலாம். ஆலன் டேட் பொறுத்தவரையிலையும் அவர் வந்து ஒரு பொயட், டீச்சர், எந்த ஊருக்காரர் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அமெரிக்கக்காரர், சரிங்களா? அமெரிக்கன் கிரிட்டிக். அவர் நியூ கிரிட்டிசத்தினுடைய ஒரு எக்ஸ்போனன்ட், சரிங்களா? நியூ கிரிட்டிசத்துக்கு சப்போர்ட் பண்ணி எழுதுவார். நியூ கிரிட்டிசம்னா நத்திங் பட் இங்கிலாந்து அமெரிக்காவில் 20ஆம் நூற்றாண்டில் ஒரு செகண்ட் பார்ட்ல உருவான ஒரு தியரி, ஒரு கிரிட்டிக்கல் தியரி அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை கிரிட்டிசிசம்னு கூட வச்சுக்கலாம். பேரு நியூ கிரிட்டிசம் தானே. பழைய கிரிட்டிசிசம் நமக்கு தெரியும். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படின்னா ட்ரைடன். நியூ கிரிட்டிசத்தினுடைய ஃபாதர் யாருன்னா ரான்சம் அப்படின்னு சொல்லுவோம். ரான்சத்தை பற்றி ஆலன் டேட் இங்கே குறிப்பிடுவார். இந்த டெக்ஸ்ட் நீங்கள் வாசிச்சீங்கன்னா தெரியும். ரான்சம் பற்றி டென்ஷன் அண்ட் போய்ட்ரியில் குறிப்பிட்டிருக்காரு ஆலன் டேட். ஓகே, அப்போ அந்த நியூ கிரிட்டிசம் அப்படிங்கிறது க்ளோஸ் ரீடிங் ஆஃப் புக்ஸ். ஒரு டெக்ஸ்ட்டை க்ளோஸ் ரீடிங் பண்ணுறோம். க்ளோஸ் ரீடிங்னா என்ன, பக்கத்தில் வச்சு படிக்கிறதா? இல்லை. க்ளோஸ் ரீடிங் அப்படிங்கிறது ஆதருடைய பயோகிராஃபி, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அது எதையும் நம்ம தெரிஞ்சுக்க கூடாது, தெரிஞ்சுக்க தேவையில்லை. அந்த டெக்ஸ்ட்ல என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நோ நீட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரியில் எப்படி இருந்தது அதை சார்ந்துதான் இதை எழுதியிருக்காங்க, ஆதர் இவ்வளோ ஒரு பாதிப்படைஞ்சிருக்காரு, அதனால இப்படி ஒரு ஒர்க் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு எல்லாம் நீங்க நினைச்சுக்க தேவையில்லை. இதுதான் நியூ கிரிட்டிசம். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் நியூ கிரிட்டிக்ஸ், சவுதர்ன் குரூப் ஆஃப் அமெரிக்கன் கிரிட்டிக்ஸ். ஓகே, அது இருக்கட்டும். அப்புறம் அவருடைய அசோசியேஷன் பாருங்க, ஃபிஜிட்டிவ்ஸ். ஃபிஜிட்டிவ்ஸ் அப்படிங்கிற அமைப்புலையும் அவர் இருந்தார். ஃபிஜிட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல்லையும் அவர் போட்டார், சரிங்களா? ஸோ ரெண்டெண்ணம் இருக்கும், ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஜிட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்புலையும் அவர் இருந்தார். அவர் போட்ட ஒரு ஜேர்னலுடைய பேரும் ஃபிஜிட்டிவ். அப்புறம் அவர் இருந்த இன்னொரு மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சவுத்தன் அக்ரேரியன் லிட்டரரி மூவ்மெண்ட். ஸோ இது ரெண்டையும் ஒரு கேள்விகளுக்கு வைக்கலாம். ஓகே, ஏற்கனவே சொன்ன ஃபிஜிட்டிவ் அப்படிங்கிறது லிட்டரரி மேகசின். அவர் தான் அதனுடைய ஃபவுண்டர், எடிட்டர் எல்லாமே. சரி, அதை பப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா நேஷ்வில்லி, டெனிசி. ஓகே, சாரி, அதை பப்ளிஷ் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா நேஷ்வில்லி, டெனிசி அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ஃபிஜிட்டிவ் அப்படிங்கிற ஜேர்னலை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் பொய்டிக் டெக்னிக்ஸ் இதெல்லாம் பற்றி பேசியிருப்பாங்க. அப்போ நம்ம ஒரு கான்ட்ரடிக்டரியான ஒரு விஷயத்துக்கு வரோம். என்னது, அது நியூ கிரிட்டிக் அவர் பழைய விஷயங்களெல்லாம் உடச்சு தள்ளியிருப்பார்.
இங்க கொஞ்சம் டெக்னிக்கல். லிட்ரேச்சர் பொறுத்தவரைக்கும் ட்ரெடிஷனல் வேல்யூஸ்ன்னு என்ன நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். புதுசா இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் என்னென்ன? அதெல்லாம் வந்து இந்த மேகசின்ல அவர் கொண்டு வராரு. ஓகே, ஃபைன். ஸோ இந்த சவுத்தர்ன் அக்ரேரியன் மூவ்மெண்ட்ல அவர் இருந்தாருன்னு சொன்னோம். அதனுடைய பர்ப்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்க மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் லைஃப் அத வந்து விமர்சனம் பண்ணி, எத அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா, அவங்க வந்து சவுத்தர்ன் சைடு இல்லைங்களா அமெரிக்காவுடைய. ஸோ சவுத்தர்ன் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் குடுத்து கொண்டு வர்றாங்க. அப்புறம் அவருடைய முக்கியமான வொர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஓட் டூ தி கான்ஃபெடரேட் டெட்", "ஓட் டூ தி கான்ஃபெடரேட் டெட்" இதெல்லாம் போயம்ஸ். "தி மெடிடேரியன்", அப்புறம் ஒரு நாவல். அதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா, ஃபாதர்ஸ் த ஃபாதர்ஸ். அப்புறம் இவருடைய ப்ரொஃபஷன் அப்படின்னா, டீச்சிங் அவருடைய ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்த்தோம். எங்கெல்லாம் வேலை பார்த்திருக்காரு அப்படின்னா, வாண்டர் பிட், பிரின்ஸ்டன் அண்ட் யுனிவர்சிட்டி ஆஃப் மினஸ்டோ. இது எல்லாமே யுனிவர்சிட்டீஸ் தான். சரிங்களா? அ நெறைய யூனிவர்சிட்டீஸ்ல வேலை பார்த்திருக்காரு. அதுல 1, 2 வந்து வாண்டர்பில்ட், பிரின்ஸ்டன் அண்ட் மினஸ்டோ. இவர்களுடைய அவார்ட் பார்த்தீங்கன்னா, பொலிங்கன் பிரைஸ் ஃபார் பொயட்ரி. அப்புறம் இவர் இருந்த ஒரு ஒரு பொசிஷன் அப்படின்னா, கன்சல்டன்ட் இன் பொயட்ரி டூ த லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். அப்புறம் அவருக்கு வந்து இந்த 43, 44 அந்த காலகட்டத்தில பொயட் லாரேட் அப்படிங்கிற இதையும் குடுக்குறாங்க. ஸ்டேட்டஸையும் குடுக்குறாங்க. ஏன்னா, நமக்கு இங்கிலாந்துல பொயட் லாரேட் அப்படிங்கிறது உண்டு. அமெரிக்கால இருக்குதான்னா இருக்குது. ஸோ, இப்ப நம்ம அந்த எஸ்ஸேக்குள்ள போயிர்றோம். டெனிஷன் இன் பொயட்ரி. டென்ஷன் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு வெப்ராளம். ஸ்லாங்ல வந்து வெப்ராளம்னு சொல்லுவாங்க. டென்ஷன்னா ஒரு ஒரு என்னது சொல்றது? என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு மாரி அமைதியற்ற நிலை. அதுதான் டென்ஷன். ஓகேங்களா? இங்க டென்ஷன் வந்து என்ன மீனிங் குடுக்குது அப்படிங்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். டென்ஷன் இன் போயட்ரி எல்லா டைட்டிலையுமே பாருங்க. கேள்விகள் வந்து ரொம்ப டெப்த்தா எல்லாம் போயி இந்த 50 பக்க புத்தகத்த திருப்பி எல்லாம் வந்து டிஆர்பி செட் பண்ண மாட்டாங்க. மேலோட்டமா தான் செட் பண்ணுவாங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது யூனிட் 8ல. அதனால அந்த டைட்டில் 11 டைட்டில் இருக்குல்ல, 11 டைட்டிலுக்கும் ஏதாவது சிம்பல் இருக்குதா? அதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்குதா? ஆர்க்கிடைப்ஸ்னா என்ன? டென்ஷன்னா என்ன? 4 கைண்ட்ஸ்னா அந்த 4 அன்னா என்னென்ன? அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே நமக்கு கான்ஃபிடன்ஸ் நல்லா கிரியேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட் வந்து இந்த டெர்ம காயின் பண்றாரு. அப்படின்னா என்ன? டென்ஷன்னா ஹி கால்ஸ் த காமன் குவாலிட்டி ஆஃப் குட் போயட்ரி. ஒரு நல்ல கவிதையினுடைய ஒரு தரம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன். ஸோ இத அவர் புதுசாலாம் உருவாக்கல. ஏற்கனவே இருந்த 2 பதத்துல இருந்து அத உருவி எடுத்துக்கிறாரு. என்னன்னு பார்ப்போம். ஸோ டென்ஷன் இன் பொயட்ரி இந்த எஸ்ஸே வந்து 1938ல முதல்ல சவுத்தர்ன் ரிவ்யூ அதுல வெளிவரும். சரிங்களா? இது நெறைய நெட் சோர்ஸ்ல இல்ல. நான் கவனிச்சேன். சரிங்களா? 1938 சவுத்தர்ன் ரிவ்யூல இந்த டென்ஷன் இன் பொயட்ரி அப்படிங்கிற அந்த எஸ்ஸேய வச்சிருப்பாரு. அப்புறம் இப்ப நம்ம எடுத்திருக்கிறது, இப்ப ரீசென்ட்டா எல்லாருமே புக் பப்ளிஷ் பண்றது, இப்ப நெட்ல டெக்ஸ்ட்ன்னு போட்டீங்கன்னா, ஆலன் டேட்னுடைய டெக்ஸ்ட் கிடைக்கும். அதெல்லாம் நீங்க பார்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தி மேன் ஆஃப் லெட்டர்ஸ் இன் தி மாடர்ன் வேர்ல்ட் செலக்டட் எஸ்சேஸ். இந்த கலெக்ஷனுக்குள்ள இருந்தா நம்ம இப்போ நெட்ல பார்க்கக்கூடிய சோர்ஸ்ல இருக்குது. ஆனா, முதல்ல 1938 சவுத்தர்ன் ரிவ்யூலயே இது வந்து என்ன ஆயிடுச்சுது, பப்ளிஷ் ஆயிடுச்சுது. ஓகே. இந்த எஸ்ஸே எத பத்தி பேசும் அப்டின்னா, டென்ஷன் இஸ் தி லைஃப் ஆஃப் போயம். அந்த என்ன மீனிங்க மட்டும் மனசுல வச்சுக்கிட்டே வந்துட்டு இருங்க. டென்ஷன் அப்டின்னா காமன் குவாலிட்டி ஆஃப் குட் போயட்ரி. ஒரு நல்ல கவிதைக்கு இருக்க வேண்டிய தரம். ஒரு நல்ல கவிதை இப்படித்தான் இருக்கணும்னு ஒண்ணு இருக்குது பார்த்தீங்களா? ஒரு டாக்ட்ரைன். அந்த ஒரு பிரின்சிபிள் தான் டென்ஷன். ஒரு நல்ல கவிதை அப்படிங்கிறது, நீங்க அ 2 விதமான மீனிங் குடுக்கணுமாம். ஒரு நல்ல கவிதை அப்படிங்கிறது 2 விதமான மீனிங். ஒண்ணு டினோட்டேட்டிவ் மீனிங். இன்னொன்னு கன்னோடேட்டிவ் மீனிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 வார்த்தையுமே உங்களுக்கு மிக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், குழப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. எக்ஸ்டென்சிவ் அப்படிங்கிறது டினோட்டேட்டிவ். சரிங்களா? இன்டென்சிவ் அப்படிங்கிறது கொனோடேட்டிவ். ஓகே. அ இந்த எக்ஸ்டென்சிவ் அப்படிங்கிறது ஒரு லிட்ரல் மீனிங். லிட்ரல்னா என்ன? நம்ம வாசிச்சா நேரடியா ஒரு மீனிங் குடுக்கும் இல்லைங்களா? அது வந்து லிட்ரல், எக்ஸ்டென்சிவ் ஆர் டினோட்டேட்டிவ். சரிங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது வெளிய எக்ஸ்ன்னா வெளிய, இல்ல பழைய எக்ஸ் லவர், எக்ஸ் ஆர்மி மேன் அப்படி சொல்லுவோம்ல. அப்ப பழையன்னா நமக்கு புரிஞ்சுக்கக்கூடிய நேரடியா நமக்கு புரிஞ்சுக்கக்கூடிய விதத்துல இருக்கக்கூடியது எக்ஸ்டென்சிவ் மீனிங் ஆர் டெனோடேட்டிவ் மீனிங். சரி. சிலவங்க ரொம்ப படிச்சிருப்பாய்ங்க. அவிங்களுக்கு தான் அது புரியும். இன்டென்சிவா ரொம்ப உள்ளார்ந்து போய் இறங்கி நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு வேற ஒரு மீனிங் இருக்கும். கனடேட்டிவ் மீனிங். இப்ப வைரமுத்து அப்படிங்கிற ஒரு ரைட்டர் இருக்காரு. தமிழ் சினிமால நீங்க எல்லா பாடல்களையும் அ பார்க்கும்போது ஒரு மீனிங் கிடைக்கும். சரிங்களா? ஆனா நீங்க கொஞ்சம் இன்டென்சிவா
கொஞ்சம் நீங்க இப்போ லிட்ரேச்சர்லாம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டீங்க. அர்த்தம் புரியுது. டபுள் மீனிங் எல்லாம் புரிய ஆரம்பிச்சு பார்த்தீங்களா? அந்த டபுள் மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுதுன்னா, அது கொனோடேட்டிவ் மீனிங். நேரடியா ஒரு மீனிங் குடுக்குது பார்த்தீங்களா? அது டினோட்டேட்டிவ் மீனிங். அதுல வந்து எந்த ஆபாசமும் இருக்காது. வேற ஏதாவது ஒரு டெப்த், அது காதல் பத்தியோ, காமம் பத்தியோ, இல்ல நட்பு பத்தியோ எதுவுமே தெரியாது. நேரடியா சொன்னா அது டினோட்டேட்டிவ். அந்த வரிகளுக்கு நீங்க இன்னொரு மீனிங் அதுல இருக்கு. அத நீங்க கண்டுபிடிச்சுட்டீங்கன்னா, அது கொனோடேட்டிவ் மீனிங். ஓகே. "செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா" அப்படின்னு ஒரு பாடல். பழைய சரத்பாபு வந்து ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பார். அந்த பாடல்கள கொஞ்சம் கூட பாருங்க. இப்போ வைரமுத்துனுடைய வரிகள் பார்க்கும்போது இயற்கையை வர்ணிக்கிற மாரி தெரியும். அ ம மலை, கூந்தல் அப்படி இப்படின்னு இயற்கையை வர்ணிச்சுக்கிட்டே இருப்பார். அது டினோட்டேட்டிவ் மீனிங். ஓகே. அ அடுத்தது அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் ஒரு பெண்ண மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு, நீங்க அத பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த பெண்களுடைய உடல் அமைப்பு இதெல்லாம் வச்சுட்டு அவர் ஒரு மீனிங் குடுத்திருப்பாரு. அது கனோடேட்டிவ் மீனிங். ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஒரு நல்ல போயம் அப்டிங்கிறது டினோடேட்டிவ் மீனிங்கும் இருக்கணும், கொனோடேட்டிவ் மீனிங்கும் இருக்கணும். இந்த 2க்கும் அது ஒரு நூல் பிடிச்ச மாரி கொண்டு போறாங்க பார்த்தீங்களா? அதுதான் டென்ஷன். அப்படி டென்ஷன் இருந்ததுன்னா, அது குட் போயட்ரி. சில போயம்ஸ்ல டினோடேட்டிவ் மீனிங் மட்டும் தான் இருக்கும். சிலதுல கொனோடேட்டிவ் மீனிங், டபுள் மீனிங் மட்டும் தான் நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே தெரியும். ரொம்ப ஓப்பனா எழுதிடுறாங்க இல்லைங்களா சிலத. அப்ப அப்படியெல்லாம் இருந்தா, இது மட்டும் இருந்தாலும் அது நல்ல போயம் இல்ல. அது மட்டும் இருந்தாலும் அது நல்ல போயம் இல்ல. இவ்வளவுதாங்க. அந்த ஒன் லைனர் ஆஃப் தி எஸ்ஸே அப்படின்னா இவ்வளவுதான். இப்ப இத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, உள்ள நம்ம கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பார்க்க போறோம்ன்னு பார்ப்போம். A good poem is one which the extension and intention are the state of tension. இது 2 இருக்கணும். எக்ஸ்டென்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டோம். இன்டென்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டோம். இந்த எஸ்ஸேல 3 பார்ட். சோ அந்த பார்ட் எல்லாம் பார்த்து நீங்க வொரி பண்ண தேவையில்ல. பார்ட் ஃபாலசி ஆஃப் கம்யூனிகேஷன பத்தி பேசும். சோ இது இது எந்த எஸ்ஸேல சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க. ஃபாலசி ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத சொன்னது யாரு? ஆலன் டேட், அப்புறம் எம்சன், அப்புறம் ஐஏ ரிச்சர்ட்ஸ் அப்படின்னு கேட்டாலே நம்ம குழம்பிருவோம். சோ ஃபாலசி ஆஃப் கம்யூனிகேஷன் டேட் சொன்னது. இந்த எஸ்ஸேல சொன்னாரு. பார்ட் அத பத்தி தான் பேசுது. சோ ஃபாலசி ஆஃப் கம்யூனிகேஷன். 2வது பார்ட் பார்த்தீங்கன்னா, டென்ஷன் இன் போயட்ரி அப்படின்னா என்ன? அதனுடைய முக்கியத்துவம் ஏன்? ஏன் அதுக்கு முக்கியம் குடுக்கணும்? அப்படிங்கிறது. அப்புறம் நெறைய எக்ஸாம்பிள்ஸ் 3வது பார்ட்ல. சோ பார்ட்லயுமே நமக்கு நெறைய எக்ஸாம்பிள்ஸ் கிடைக்கும். சோ முதல்ல இந்த ஃபாலசி ஆஃப் கம்யூனிகேஷன்னா என்னன்னு பார்த்துருவோம். சோ அத மட்டும் பேசல அவரு. பார்ட்ல நெறைய சொல்றாரு. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மாஸ் லாங்குவேஜ். சோ ஃபாலசி ஆஃப் கம்யூனிகேஷன மாத்தி வச்சுட்டு, மாஸ் லாங்குவேஜ வந்து கம்யூனிகேஷனுக்கு மீடியமா பயன்படுத்தலாம். அப்படின்னு சொன்னது யாருன்னா டேட். சரிங்களா? மாஸ் லாங்குவேஜ்னா நத்திங் பட் ஒரு கூட்டத்துல பேசக்கூடிய மாஸ்னாலே என்னது? ஒரு மாஸ் காட்டுறோம் அப்டின்னா என்னது? ஒரு கூட்டமா போய் அப்படியே ஜம்முன்னு வந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த மாஸ் லாங்குவேஜ்ங்கிறது ஒரு கூட்டத்துக்குள்ள பேசப்படக்கூடிய ஒரு மொழி. இப்போ எங்க ஊர் இருக்குது. கன்னியாகுமரி அப்டின்னா, கன்னியாகுமரியில பேசக்கூடிய ஒரு ஸ்லாங். திருநெல்வேலியில பேசக்கூடிய ஒரு ஸ்லாங். அதான் மாஸ் லாங்குவேஜ். மாஸ் லாங்குவேஜ்னா மொத்தம் யூனிவர்சல் லாங்குவேஜ்ன்னு எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? இப்ப சென்னையில பேசக்கூடியது, அது ஒரு மாஸ் லாங்குவேஜ். இப்ப அவங்களுக்கு சில தீம்ஸ் இருக்கும். இப்போ நீங்க வந்து ராபின்சன் குரூஸோ படிச்சீங்கன்னா, அதுல தெரியும். சாவேஜஸ கொன்னரலாம் அப்படின்னு க்ரூஸோ முடிவு பண்ணுவாரு. அப்புறம் தான் சொல்லுவாரு. அந்த கேனிபல்ஸ் சாவேஜஸ்ங்கிறது அந்த கேனிபல்ஸ். கேனிபல்ஸ கொல்றதுக்கு நமக்கு என்ன அதிகாரம்? அவன் இன்னொருத்தன சுட்டு அ அவன் வந்து ஃபீஸ்ட்டா எடுத்துக்கிறான், சாப்பாடா எடுத்துக்கிறான் அப்படின்னா, இறைவன் தானே அத டிசைன் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நம்ம அத டிசைட் பண்றதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடையாது இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு நாகரிகத்துக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல வந்து கடவுள் குடுத்திருக்காரு. அதுதான் மாஸ். சரிங்களா? இந்த மாஸ் லாங்குவேஜ்ங்கிறது நல்லது, கெட்டது அப்படிங்கிறத அந்தந்த அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இன்னொருத்தன் அத நல்லது, கெட்டதுன்னு விவரிக்கிறதுக்கு தகுதியற்ற ஓகேங்களா? இப்போ ஒருத்தன் பன்னிக்கறி சாப்பிடுறான் அப்படின்னா, அது கெட்டது அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்ல. ஏன்னா, நீங்க பால் குடிக்கிறீங்க, தயிர் சாப்பிடுறீங்க, மோர் சாப்பிடுறீங்க. இப்ப அத அவன் விமர்சிக்க முடியுமா? முடியாது. அப்போ அவன் ஃபுட் லைஃப், அவனுடைய ட்ரெஸ்ஸு, அவனுடைய கல்ச்சர் எல்லாம் அவனுடையது. அந்த இண்டிவிடுவாலிட்டிய அந்த ஒரு குழுக்குள்ள இருக்கக்கூடிய இண்டிவிடுவாலிட்டிய மாஸ்ன்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அத மனசுல வச்சுக்கங்க. ஓகே. ஸோ மாஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் 1. அப்போ ஒரு இலக்கியம் எழுதுறதுக்கு மாஸ் லாங்குவேஜ் பயன்படுமா? எஸ் பயன்படும். அப்படி எழுதும் பொழுது தான் அந்த மக்கள்ட்ட அது போய் சேர முடியும். இது நல்ல பொயட்ரி அப்படின்னு கேட்டா, டேட் இல்லன்றாரு. நம்ம சொல்லுவோம், "ஏன்டா? அந்த மக்களுக்கு புரியிற மாரி எழுதியாச்சுன்னா கரெக்ட் தானே." அப்படின்னா, அது அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் தானே பொயட்ரி காமனா இருக்கும். உலகத்துக்கு காமனா ஆகாது இல்லைங்களா? அப்ப யூனிவர்சலா எழுதாத எல்லா போயமும் இட்ஸ் நாட் குட்ன்னு வந்துர்றாரு.
ஸோ மாஸ் லாங்குவேஜ் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷனா இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறாரு. "ஜஸ்டிஸ் டினைட் இன் மேசச்சூசெட்ஸ்" அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது. இது வந்து மிஸ் மில்லேயோடைய ஒரு கவிதை. ஓகே. ஸோ இந்த மிஸ் மில்லே யாரெல்லாம் அப்படிங்கிறத நீங்க பயோகிராஃபி ஜஸ்ட் சர்ச் இட். ஓகே. இந்த மிஸ் மில்லேயோட ஒரு கவிதை "ஜஸ்டிஸ் டினைட் இன் மேசச்சூசெட்ஸ்". இப்போ இதுதான் மாஸ் லாங்குவேஜ்க்கு எக்ஸாம்பிளா குடுக்குறாரு. இப்படி ஒரு கவிதை இருக்கு. இந்த கவிதை வந்து எல்லாருக்கும் புரியுமா? ஓ, இந்த மேசச்சூசெட்ஸ்ல இருக்கக்கூடியவனுக்கு மட்டும் தான் அங்க ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையில இருக்கக்கூடியவனுக்கு மட்டும் தான் அந்த கவிதை புரியும். பாருங்க. 1927ல இந்த கவிதை ரொம்ப பிரபலமா இருக்கு. டேட் என்ன சொல்றாரு பாருங்க. அ "திஸ் போயம் டிட் நாட் கிளாரிஃபை ஹவ் த ஜுடிஷியல் எக்ஸிகியூஷன் ஆஃப் 2 மைக்ரண்ட்ஸ், Sacco and Vanzetti, has something do with the rotting of crops and the general airness in Massachusetts." மேசச்சூசெட்ஸ்ல வந்து பயிர்கள் நாசமானதுக்கும், அப்புறம் நெறைய இன்னும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் இந்த அக்ரிகல்ச்சர் பிரச்சனைக்கு காரணம் இவனுங்க 2 பேரும் அவனுங்களுக்கு பனிஷ்மென்ட் குடுக்க போறாங்க. இத பத்தின ஒரு கவிதை. The poem is an example of fallacy of communication. கம்யூனிகேஷன ஒரு குரூப்புக்கு மட்டும் குடுத்தது, உலகத்துக்கு குடுக்கல. அதுதான் fallacy of communication. Because it is abstract. The poem makes sense only for those who are sharing feelings of the poet or her contemporaries. அந்த ஊர்க்காரன், அந்த பொயட்ட பத்தி தெரிஞ்சவன், அந்த பொயட்னுடைய பெயின தெரிஞ்சவனுக்கு மட்டும் தான் இந்த கவிதை என்ன குடுக்கும்? ஒரு சொகத்த குடுக்கும். இல்ல அது வந்து புரியும். மத்தபடி எவனுக்கும் என்னது? அது புரியாது. அதனால இது அப்ஸ்கூர். இது ஒரு fallacy of communication. இப்ப இது ஒரு எக்ஸாம்பிள். இத நோட் பண்ணிக்கங்க. அதான் நான் சொல்ட்டேன். மாஸ் கம்யூனிகேஷன்ங்கிறது ஒரு கல்ச்சருக்கு மட்டும் புரியக்கூடியது. அப்ப அப்படி மாஸ் லாங்குவேஜ வச்சு எழுதுனது தான் இந்த ஜஸ்டிஸ் டினைட். இப்ப அடுத்த எக்ஸாம்பிள்க்கு போறாரு. த ஒயின் பை ஜேம்ஸ் தாம்சன். ஜேம்ஸ் தாம்சனுடைய ஒயின். இதுவும் ஃபெயில்யூர்ன்னு சொல்ல வந்துட்டாரு. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுவும் ஃபெயில்யூர் தான். த லாங்குவேஜ் ஹியர் அப்பீல்ஸ் டூ அன் அஃபெக்டிவ் ஸ்டேட். எமோஷனல தொடுற மாரி இருக்குதாம். இந்த மொழி. இந்த ஒயின் அப்படிங்கிற போயத்துல. உண்மையிலேயே இது நல்ல போயங்க. அ டேட் தான் ஏன் அவருக்கு பிடிக்கலன்னு தெரியல. இட் டஸ் நாட் ஹேவ் அ கோஹெரன்ட் லிட்ரல் ஆர் இம்ப்ளைட் மீனிங். இதுக்கு ஒரு இம்ப்ளைட் மீனிங் இல்லைங்களா? ஒரு டெப்த்தான மீனிங், அதாவது கொனோடேட்டிவ் மீனிங் இல்லையா? த மோர் குளோஸ்லி ஒன் எக்ஸாமின்ஸ் த லிரிக், த மோர் அப்ஸ்குயர் இட் பிகம்ஸ். ரொம்ப நீங்க டெப்த்தா போய் இந்த மீனிங்க அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா, அது ஒரு மாரி கடுப்பாயிரும். தி இமேஜரி டஸ் நாட் ஆட் எனிதிங் டூ த ஜெனரல் ஐடியா ஆஃப் த போயம். பொதுவா நீ என்ன சொல்ல வர அப்படின்னு இந்த வைன் போயத்துல நம்ம கண்டுபிடிக்க முடியல. அந்த போயத்த அப்படியே குடுக்குறாரு. இப்படி ஏகப்பட்ட போயம்ஸ் இருக்குதுங்க. எக்ஸாம்பிள்ஸ்ன்னு ஒரு 10, 15 போயம் குடுத்திருக்காரு. ஸோ இந்த ஒரு போயத்த மட்டும் பார்த்துப்போம். தி ஒயின் ஆஃப் லவ் இஸ் மியூசிக். தி ஃபீஸ்ட் ஆஃப் லவ் இஸ் சாங். ஒரு காதல பத்தின கவிதை. அப்போ காதல்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத, அதுக்கு ஒரு பெரிய ஒரு மெட்டாஃபர் வச்சு குடுக்குறாரு. தி ஒயின் ஆஃப் லவ் இஸ் மியூசிக். அதாவது லவ் போன்ற அந்த ஒயினாலான லவ்வா? ஒயினாலான லவ்ங்கிறது ஒரு சங்கீதம். அண்ட் ஃபீஸ்ட் ஆஃப் லவ் இஸ் சாங். அப்ப அதுல குடுக்கக்கூடிய அந்த விருந்து அப்படிங்கிறது ஒரு பாடல். வென் லவ் சிட்ஸ் டவுன் டூ பேங்கட், லவ் சிட்ஸ் லாங் அண்ட் ரைசஸ் ட்ரங்கன். அப்படியே உட்கார்ந்து உட்கார்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு அப்படியே எழும்புது. அண்ட் நாட் வித் த ஃபீஸ்ட் அண்ட் த வைன், ஹி ரீல்ஸ் வித் ஹிஸ் ஓன் ஹார்ட். அதெல்லாம் விட்டுருவோம். ஃபீஸ்ட், வைன் எல்லாம் விட்டுருங்க. அப்புறம் தன்னுடைய மனச கேட்குது. அதர் கிரேட் விச் வைன். இப்படின்னு இந்த ஒரு கவிதை இப்படி போயிட்டே இருக்கு. இந்த கவிதையில என்ன இல்லன்றாரு? மேலேயே சொல்ட்டாரு. இதுல ஒரு கோஹெரன்ஸ் இல்ல. இது வந்து அப்ஸ்குயரா இருக்குதான். ஏகப்பட்ட ரொம்ப டெப்த்தா நான் வந்து இமேஜினரி கொண்டு போறேன் அப்டின்ட்டு, என்னுடைய லவ்வும் மியூசிக் மாதிரி இருக்குது அப்டின்னு சொன்னா ஓகே. இல்ல லவ் மியூசிக் மானது அப்டின்னா சொன்னா ஓகே. இங்க பாருங்க, ஒயின் போன்ற லவ் மியூசிக் மாதிரி இருக்குதாம். அ ஃபீஸ்ட் போன்ற லவ் பாடல் மாதிரி இருக்குதாம். அப்ப இது ஏற்கனவே டபுள்ல வந்து மிக்ஸ் ஆயி ஒரு குழப்பத்த உண்டாகுது. அதனால இது நல்ல போயம் இல்லன்ட்டாரு. அனதர் எக்ஸாம்பிள் குடுக்குறாரு. ஆபிரகாம் கூலி. ஆபிரகாம் கூலி வந்து ஒரு மெட்டாபிசிக்கல் போயட் இல்லைங்களா? டன், மெட்டாபிசிக் டன், கூலி, ஆண்ட்ரி மார்வல் இவங்கலாம் ஒரு வரிசையில வருவாங்க. இப்போ அந்த மெட்டாபிசிக்கல்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள், ஹிம் டூ லைட். மெட்டாபிசிக்கல்னா யாருன்னா காதல பத்தியும், கடவுள பத்தியும் எழுதினவங்க. ஓகே. ஸோ எந்த கட்டம் அப்டின்னா, ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட்னுடைய காலகட்டம். மேபி சிலர் வந்து எலிசபெத்தன் காலகட்டத்திலே பிறந்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஹிம் டூ லைட் அந்த வொர்க்க கொண்டு வராரு. இதுவும் ஃபெயில்யூர்ன்னு தான் சொல்லப் போறாரு. ஓகேங்களா? ஸோ ஃபெயில்யூர்க்கான எக்ஸாம்பிள்ஸ் கேட்டீங்கன்னா, கூலியுடைய ஹிம் டூ லைட், தாம்சனுடைய ஒயின், அப்புறம் நம்ம ஜஸ்ட் டினைட் அது பை மிஸ் மில்லே. இந்த 3 போயத்தையும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த வயலட் போயத்த பார்த்துட்டு போயிருவோம். சரி, ஹிம் டூ லைட். The violet spring's little infant stands, gird thy purple swaddling bands on the fair tulip, though does dot though thy இதெல்லாம் யுவர் ஓகேங்களா?
யுவர் க்ளோசஸ்ட் இன் த கே அண்ட் பார்ட்டி கலர்ட் கோடு இப்படின்னு சொல்றாரு. இதுவும் ஃபெயில்யூர்ன்றாரு. ஏன் அப்படிங்கிறத டெஃபைன் பண்ணுவாரு. ஸோ தீஸ் போயம்ஸ் ஆர் ஃபெயில்யூர்ஸ். என்னென்ன ஃபெயில்யூர்ஸ் பார்ப்போம். இந்த ஒயின் இந்த தாம்சனுடைய ஒயின் அப்படிங்கிறது டினட்டேஷன்ல ஃபெயில் ஆயிடுச்சு. டினட்டேஷன் அப்படின்னா வெளிப்புறமாக கொடுக்கக்கூடிய டைரக்ட் மீனிங் கொடுக்கல பார்த்தீங்களா? டைரக்ட் மீனிங் கொடுக்காம இந்த ஒயின் ஆஃப் லவ் ஏற்கனவே அவன் டெப்த்ல போன மாரி அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு புதிஞ்சிருக்குது அப்படின்னு நமக்கு தோணுது. அப்போ அது நேரடியாக லிட்ரலா எந்த மீனிங்கும் குடுக்கல. படிச்சவனுக்கு அது அதாவது நேரடியா எனக்கு அத ஜஸ்ட் அந்த மீனிங் மட்டும் புரியணும் அப்படின்னா அது புரியாது. அப்போ ஃபெயிலியர் இன் டினோடேஷன். ஆனா கொனோட்டேஷன குடுக்குது அது. என்ன குடுக்குது? அ ஏற்கனவே காதல் வந்துங்கிறது ஒயின் மாதிரியானது, ஃபீஸ்ட் மாதிரியானது அப்படின்னு ஏற்கனவே உள்ள ஏதோ ஒண்ணு பொதிஞ்சிருக்குது. ஒரு போதைக்கு தரக்கூடியது தான் காதல் அப்படின்னு சொல்லுது. ஒரு சந்தோஷம், பிளஷர் குடுக்கக்கூடியது தான் காதல் அப்படின்னு விவரிக்குது. ஆனா நேரடியா என்ன சொல்ல வர்றேன்? அது முடிஞ்சு போச்சு. அது காலி அங்க. அப்போ ஹிம் டூ லைட் இஸ் அ ஃபெயில்யூர் இன் கொனோட்டேஷன். கொனோட்டேஷன்ல இந்த ஹிம் டூ லைட் இதுல எந்த டெப்த் மீனிங்கும் இல்ல. அப்படியே ஓப்பனா சொல்லி முடிச்சுட்டாங்க. வயலட்ங்கிறது ஒரு ஃப்ளவர். ஓகே. அது வந்து ஒரு ஒரு சின்ன இது மாரி வருது. அப்புறம் வந்து அது வந்து ஒரு ஐ ஹோப் அதுக்கான டெஃபினிஷன் கீழ இருக்குது. அதிலேயே நம்ம பார்த்துருவோம். ஓகே. ஸோ அந்த பூ, அதுக்கான கலர், அதுக்கான கிளாத் இப்படின்னு டைரக்ட்டான மீனிங்க குடுக்குறனால அது வந்து கொனோட்டேஷன்ல ஃபெயில் ஆயிடுச்சுங்களா எது? ஆண்ட்ரி மார்வலுடைய ஹிம் டூ லைட். ஸோ திரும்ப அந்த இத விளக்குறாரு. டினோடேஷன் அப்படிங்கிறது ஆக்ட் ஆஃப் டினோட்டிங் அப்படின்னா நோட் பண்றது. ஓகேங்களா? குறிப்பிடுறது. த பிரைமரி, லிட்ரல் ஆர் எக்ஸ்பிளிசிட் மீனிங் ஆர் ஃப்ரேஸ் ஆர் சிம்பல். இது கனோடேஷனுக்கு எதிரானது. த பில்டிங் இஸ் ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்லும் பொழுது, பில்டிங் இஸ் ஆன் ஃபயர்னா தீ பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? ஃபயர் இஸ் யூஸ்ட் டு டினோட் எக்ஸ்டர்னல் கான்ஃபிகரேஷன். அதாவது என்னது? மை ஹார்ட் இஸ் ஆன் ஃபயர். முதல்ல இந்த பில்டிங் இஸ் ஆன் ஃபயர் அப்படின்னா, இது அ அந்த கட்டடம் தீப்பிடிச்சு எரியுது அப்படிங்கிற மீனிங் குடுக்குது. ஆனா, மை ஹார்ட் இஸ் ஆன் ஃபயர் அப்படின்னா, இதுல லிட்டரல் மீனிங் என்ன? இதயம் தீப்பிடிச்சு எரியுதுன்னா? இல்ல. அதுக்கு உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் இருக்குது. என்னது? அது கொனோடேட்டிவ். இட் டஸ் நாட் மீன் எக்ஸ்டர்னல் ஃபயர். வேர்ட் கொனோடேட்ஸ் எக்ஸைட்மென்ட். ஒரு துள்ளி குதிக்கக்கூடிய, இல்ல ஏதோ ஒரு எமோஷன்ஸ் நிறைந்திருக்குது என்னுடைய ஹார்ட் இன்னைக்கு. அப்படின்னு மீனிங் குடுக்குது. ஸோ, இந்த ஃபயர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையையே டினோட்டேட்டிவாவும் நம்ம எடுத்துக்க முடியுது. கொனோட்டேட்டிவாவும் எடுத்துக்க முடியுது. சில போயம்ஸ் டினோட்டேட்டிவ் மட்டும் தான் குடுக்குது. சிலது டினோட்டேட்டிவையும் குடுத்து, கொனோட்டேட்டிவையும் குடுக்குது. ஓகே. அப்படியே ஒவ்வொன்னா லிஸ்ட் அவுட் பண்றாரு. வைன் யாருடையதுப்பா? இப்ப தான் பார்த்தோம். வைன் இஸ் அ போயம் பை ட்ரை டூ ஆன்சர். ஓகேங்களா? த லாங்குவேஜ் ஆஃப் த போயம் லேக்ஸ் அப்ஜெக்டிவ். எஸ் தாம்சன் உடையது. ஓகே. அப்ஜெக்டிவ் கன்டென்ட். டேக் மியூசிக் அண்ட் சாங். ஓகேங்களா? அது வந்து அ ஒரு எய்ம் அப்படிங்கிறது இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா? அந்த லாங்குவேஜ் வந்து அந்த போயத்த ஒரு வாட்டி பார்த்துருவோம். வீணா த வைன் ஆஃப் லவ் இஸ் அ மியூசிக் அண்ட் த ஃபீஸ்ட் ஆஃப் லவ் இஸ் சாங். இதுதான் அந்த போயம். பார்த்துட்டு இங்க வந்துருவோம். ஒரு ஆப்ஜெக்டிவ் இல்ல. காதல பத்தி கன்னா பின்னான்னு எழுதியிருக்கிறான். டேக் மியூசிக் அண்ட் சாங். இந்த முதல் 2 வரியில இருக்கக்கூடிய கடைசி வார்த்தைகள மட்டும் எடுத்துக்கங்க. இட் டஸ் நாட் அலோவ் அஸ் டூ அப்ரிஹெண்ட் த டெர்ம்ஸ் இன் எக்ஸ்டென்ஷன். என்ன நேரடியா என்ன குடுக்குது? பாட்டுன்னு ஒரு மீனிங் எடுத்துக்கவா? இல்ல இசைன்னு ஒரு மீனிங் எடுத்துக்கவா? என்ன எடுத்துக்கிறது? தேர் இஸ் நோ ரெஃபரன்ஸ் டூ ஆப்ஜெக்ட்ஸ் தட் வி மே டிஸ்டிங்விஷ் அஸ் மியூசிக். 2மே ஒண்ணு தானடா! அப்படின்னு நமக்கு வித்தியாச படுத்தி பார்க்கிறதுக்கு முடியல. காதல தான் நீ கம்பேர் பண்ற. அதத்தான் இசை கூடயும், பாடல் கூடயும் நீ கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிற. சோ வாட் இஸ் த டைரக்ட் மீனிங்? நீ என்ன சொல்ல வர? அப்படின்னு புரியல. டேட் என்ன சொல்றாருன்னா, ரிவர்ட் த ஐடியா அண்ட் சே த வைன் ஆஃப் லவ் இஸ் அ சாங் அண்ட் த ஃபீஸ்ட் ஆஃப் லவ் இஸ் மியூசிக். எதுவுமே மாற்றம் இல்ல. 2ம் ஒண்ணு மாரி தான் இருக்குது. சோ இது வந்து ஒரு மீனிங்லெஸ் ஆன போயம். சோ வார்த்தைகள அடிக்கி, அடிக்கி போட்டு லவ், லவ், லவ்ன்னு சொன்னா அது கவிதை ஆயிருமா? ஆகாது. அப்ப இது ஒரு ஃபெயில்யூர். அதே மாரி இங்க பாருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஹிம் டூ லைட். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெயில்யூர் இன் கொனோட்டேஷன். அந்த போயத்த ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். "த வயலட் ஸ்ப்ரிங்ஸ் லிட்டில் இன்ஃபான்ட் ஸ்டாண்ட்ஸ் கிர்ட் யுவர் பர்ப்பிள் ஸ்வாட்லிங் பேண்ட்ஸ்." அப்படி பார்த்துட்டீங்களா? அப்படி வந்துருவோம். த லாங்குவேஜ் ஆஃப் த போயம் சாரி த கொனோட்டேஷன் ஆஃப் வயலட், ஸ்வர்லிங் பேண்ட்ஸ் அண்ட் லைட்.
அந்த யூவை வச்சு ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் இமேஜஸ். ஒரு இமேஜரி. ஒளிய குடுக்குது. வயலட் அப்படிங்கிற ஃப்ளவர குறிக்குது. இதெல்லாம் ஒரு இமேஜரி இருக்கட்டும். வி கேன் அப்ரிஷியேட் தெம். அது இமேஜரி அப்படின்னாலே ஒரு சிம்பல் உள்ள இருக்கும். அது ஒரு இன்டைரக்ட் மீனிங் குடுத்துருது. இன்டைரக்ட் மீனிங் தான் அது கொனோடேஷன். ஓகே. ஒன்லி வி ஃபர்காட் தி நேட்டிவ் மீனிங்ஸ் ஆஃப் த டெர்ம்ஸ். அதனுடைய நேரடி மீனிங்ஸ நீங்க வுட்டுட்டு, இன்டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மீனிங்க குடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. வயலட்ஸ், டைப்பர்ஸ் அண்ட் லைட். அதனுடைய நேரடி மீனிங்க குறிக்காம இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை, இயற்கைய பொதிஞ்சு இருக்கக்கூடியது, ஒளி அப்படிங்கிற மீனிங்க நமக்கு குடுக்கும். பட் டைரக்ட்டா என்ன குடுக்குது? தி குரூப் வில் பிகம் யூனிஃபைட் இஃப் வி ஃபர்காட் தி டினோட்டடிவ் மீனிங்ஸ் ஆஃப் தெம். எல்லாம் சேர்ந்து மீனிங் குடுக்கும். எப்போ? நீங்க நேரடியா லிட்டரல் மீனிங்க மறக்கும் பொழுது தான் குடுக்கும். லிட்டரல் மீனிங்க ஒரு வேள நெனச்சுட்டீங்கன்னா, இந்த மீனிங் உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? ஸோ இதுதான் பிரச்சனைன்றாரு. ஸோ டேட் இந்த போயம்ஸ் எல்லாம் அப்சர்ட்ன்றார். அப்படின்னு ஒரு தனியா ஒரு டைட்டிலே குடுத்திருப்பாரு. ஸோ இத நோட் பண்ணிக்கங்க. தீஸ் அப்சர்ட் அப்படின்னு இந்த வைன், அப்புறம் இந்த ஹிம் டூ லைட் அப்படிங்கிற போயம சொன்னது யாரு? டேட் தான். ஸோ யூனிட்டி ஆஃப் ஆல் த மீனிங்ஸ் ஃப்ரம் த ஃபர்தர்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்டென்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். இந்த நம்ம ரீடர்ஸ் இருக்கிறோம் பார்த்தீங்களா? ஆடியன்ஸ். இவன் தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த யூனிஃபைடு மீனிங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ, கல்ச்சர, ஹியூமானிசத்த வந்து கண்டுபிடிக்கிறது. த பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். இந்த வேற்று கருத்துக்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அத வந்து டிடெக்டேட்டிவ் பவரா எடுக்க மாட்டோம். பட் டோட்டல் ஹியூமன் பவரா தான் எடுத்துப்போம். டிடெக்டேட்டிவ்னா இந்த எக்ஸ்டென்சிவ் இதா எடுத்துக்க மாட்டோம். ஒரு மனித சக்தி, ஒரு ஒரு ரீடர் அப்படின்னு வச்சுப்போம். மொத்தத்துல என்ன ஒரு ரீடர் தான் இந்த எக்ஸ்டென்ஷனையும், இன்டென்ஷனையும் பிரிச்சு பார்க்கக்கூடியவன். அவனுக்கு டினோட்டேட்டிவ் மீனிங்கும் கிடைக்கணும். சேம் டைம் கொனோடேட்டிவ் மீனிங்கும் கிடைக்கணும். 2ம் கிடைச்சதுன்னா, அந்த போயம் சக்சஸ் ஆன போயம். ஸோ இத அப்படியே என்ன பண்றாரு அப்படின்னா, போயத்துக்கு அப்ளை பண்றாரு. சொல்லி முடிச்சுட்டேன். single experience of medium. Thus, these kinds of poetry suffer from fallacy of communication. இந்த எல்லா போயம்ஸும் அந்த கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷன் அந்த துறைய சார்ந்தவங்க, இல்லன்னா அந்த ஊர சார்ந்தவங்க, கல்ச்சர சார்ந்தவங்களுக்கு மட்டும் தான் புரியக்கூடிய அளவுல வச்சிருக்காங்க. அதனால இது இந்த கம்யூனிகேஷன் ஃபாலசி. ஃபாலசினால என்னது? ஃபவுல்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இது வந்து அந்த பார்ட் 1ல அதிகமா சொல்லக்கூடியது. இதுதான் மேஜர் இஷ்யூ. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே மைனர் தான். ஃபைன். இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்டின்னா, எதெல்லாம் டென்ஷன் இல்லாத போயட்ரி அப்டின்னு. எக்ஸ்டென்ஷனும், இன்டென்ஷனுமே சரியா குடுக்க முடியாம, ஏதோ ஒண்ண மட்டும் குடுத்துக்கிட்ட கவிதைகள பார்த்தோம். அத எக்ஸாம்பிளா குடுத்தாரு. இனி என்ன பண்ண போறாரு அப்டின்னா, அந்த ஒவ்வொரு டெர்முக்கான மீனிங்க சொல்லப் போறாரு. அப்புறம் எது நல்ல கவிதை அப்டிங்கிறதையும் நமக்கு காமிக்க போறாரு. ஓகேங்களா? ஸோ பார்த்துருவோம். ஸோ நல்ல கவிதையா அப்டிங்கிறது இதெல்லாம் டேட்னுடைய டேஸ்ட்டு. ஸோ நம்ம டேஸ்ட் கிடையாது. ஆ டேட் வந்து இதுதான் நல்ல போயம்னு சொல்றாரு. ஓகே. நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமானத மட்டும் பார்த்தோம். ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, நான் இந்த டென்ஷன் அப்டிங்கிற அந்த வார்த்தையவே இது ஆக்சுவலா இத வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லயே சொல்லிர்றாரு. ஓகேங்களா? டெக்ஸ்ட் நீங்க படிச்சீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லயே சொல்லிருவாரு. பிரிஃபிக்ஸ்ல இருந்து தான் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த டென்ஷன் அப்டிங்கிற வார்த்தைய பிரிஃபிக்ஸ ரிமூவ் பண்ணிக்கிட்டு, சாப்பிங் ஆஃப் த பிரிஃபிக்ஸ் அண்ட் நான் அதுல இருந்து தான் என்ன பண்ணிக்கிட்டேன், எக்ஸ்டென்ஷன்லருந்து எக்ஸ ரிமூவ் பண்ணி டென்ஷன எடுத்துக்கிட்டேன். இன்டென்ஷன்லருந்து இன்ன ரிமூவ் பண்ணி டென்ஷன எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டென்ஷன், எக்ஸ்டென்ஷன்லருந்து உருவான வார்த்தை தான் இந்த டென்ஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அத புரிஞ்சுக்கங்க. ஓகே. இப்போ எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் இதையும், இன்டென்ஷன் அப்படிங்கிறது உள்ளார்ந்த இதையும் சொல்லக்கூடியது. ஸோ எக்ஸ்டென்ஷன் ரெஃபர்ஸ் டூ எ எக்ஸ்டென்சிவ் ஆர் லாஜிக்கல் ஆர் டினோடேட்டிவ் மீனிங் இன் போயட்ரி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்டென்ஷன் வந்து இன்டென்சிவான, கொனோடேட்டிவான மீனிங்க சொல்றது. இது வந்து ரீட் பண்ண தெரிஞ்சாலே இந்த மீனிங் கிடைக்கும் உங்களுக்கு. ரீட் பண்ண தெரிஞ்சு, மேலோட்டமான மீனிங்க படிச்சுக்கிறது. இது வந்து உள்ளார்ந்த அர்த்தத்துக்கு போறது. ஓகே. இத நம்ம நெறைய வாட்டி சொல்லிட்டோம். ஓகே. சக்சஸ்ஃபுல் போயம் இஸ் ஒன் இன் விச் தோஸ் 2 மீனிங்ஸ் ஆர் இன் அ ஸ்டேட் ஆஃப் டென்ஷன். 2 மீனிங்கும் கொடுக்கப்படணும். அது ஒரு ஒரு நூல் பிடிச்ச மாதிரி இருக்கணும். சரிங்களா? அங்கேயும் கொஞ்சம் குறையக்கூடாது, இங்கேயும் கொஞ்சம் கூடக்கூடாது. அப்படிங்கிற மாரி இருந்தா, அதுதான் ஸ்டேட் ஆஃப் டென்ஷன். ஸோ, அவர் சொல்றாரு, "ஸ்டேட் சேஸ் தட் த மீனிங் செலக்டட் பை த ரீடர்ஸ் வேரி அக்கார்டிங் டு த பெர்சனல் இன்ட்ரெஸ்ட்." ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த அர்த்தம் அப்படிங்கிறது, அவன் இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்து மாறும். நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வைரமுத்துனுடைய எக்ஸாம்பிள்ஸ் குடுத்தேன் இல்லைங்களா? இதே மாரி எக்கச்சக்கமான தமிழ் சினிமா பாடல்கள் இருக்குது. சரிங்களா? ஒவ்வொன்லயும் காமங்கள் கொட்டி கிடக்கும். அந்த "செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல்" அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கவிதைய நீங்க திரும்பி எடுத்து பார்த்தீங்கன்னா, அத போட்டு கேளுங்க சும்மா. அது வந்து டேட்னுடைய டென்ஷன் இன் போயட்ரிக்கு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த இது மறக்காது. சும்மாக்காச்சும் நீங்க அத பாருங்க.
அதுக்கப்புறம் அதுக்கு உள்ளார்ந்த அர்த்தம் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. இல்ல டீகோடிங் யூடியூப்ல போட்டீங்கன்னா, டீகோடிங் ஆஃப் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் போட்டீங்கன்னா, நெறைய பேர் அத டீகோட் பண்ணியும் காமிச்சிருப்பாங்க. ஓகே. அந்த இதெல்லாம் பெர்சனல் இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்து தான் அந்த மீனிங்க நம்ம குடுக்குறது. இன்டர்பிரேஷன் குடுக்குறது. ரோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் பொறுத்து அது மாறும். இப்ப நீங்க வந்து ஒரு ரொம்ப யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கா இருக்கிறீங்க. ரொமான்டிக்கான ஆள் அப்படின்னா, ரோஸ் அப்படிங்கிறது லவ்வ குறிக்கும். ஓகேங்களா? நீங்க ஒரு ஒரு மனைவி அல்லது கணவன் ஸ்தானத்துல இருக்கிறீங்கன்னா, அது ஒரு பூவ குறிக்கும். நீங்க ஒரு குழந்தையா இருக்கிறீங்க அப்படின்னா, ரோஸ் அப்படிங்கிறது ஒரு கலர குறிக்கும். அது வந்து நம்மளுடைய பெர்சனல் இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்தது. ஏஜ பொறுத்தும், நம்மளுடைய என்விரான்மென்ட்ட பொறுத்தும் அது மாறிக்கிட்டு இருக்கும். தி செலக்ஷன் இஸ் ஆல்வேஸ் பிட்வீன் தி எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்டென்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். அந்த ஒரு ஒரு மீனிங் செலக்ட் பண்றாங்கல்ல, அது வந்து இன்டென்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் உடைய எக்ஸ்ட்ரீம் உடைய இடைவெளியில இருக்கும். 2க்கும் இடையில இருக்குமா அந்த மீனிங். ஸோ 2 மீனிங்கும் குடுக்கணும் ஒரு கவிதை. அதத்தான் திருப்பி திருப்பி சொல்றாரு. ஸோ ஒரு வேள ஒரு எக்ஸாம்பிள் பின்னாடி இருந்து தூக்கிட்டு வராரு. பிளட்டோனிஸ்ட் அவங்க வந்து ஒரு வேள சில கவிதைகள் இப்ப இருக்கக்கூடிய கவிதைகள பிளாட்டோவுடைய அந்த வழி வந்தவர்கள். ஓகேங்களா? பிளாட்டோ தான் என்ன பண்ணாரு? பொயட்ரி வந்து நல்லா இல்ல. பொயட்ஸ் ஆர் லையர்ஸ். பொயட்ரி இஸ் அன் ஆர்ட் ஆஃப் அபியூஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். நம்ம பிலிப் சிட்னியோட அப்பாலஜி ஃபார் பொயட்ரில படிச்சிருப்போம். ஓகேங்களா? அப்ப அந்த பிளட்டோனிஸ்ட் வந்து ஒரு வேள இப்ப இருக்கக்கூடிய வெரி க்ளோஸ் டூ த எக்ஸ்டென்ஷன் எண்ட். அவனுக்கு வந்து மேல் புறத்துல அதாவது இந்த டினட்டோட்டி மீனிங் இருக்கு பார்த்தீங்களா? அத மட்டும் தான் அவன் பார்ப்பான். அவன் உள்ளார்ந்த அர்த்தத்த எடுத்துக்கவே மாட்டான். அப்படி அவன் வெறும் எக்ஸ்டென்ஷன் அதாவது டினட்டோரி மீனிங்க மட்டும் எடுத்துக்கிட்டான்னா, அந்த பிளட்டோனிஸ்ட் அந்த ஒரு விமர்சகர் பிளாட்டோவுடைய சந்ததியிலிருந்து வந்த அந்த ஒரு விமர்சகர், மார்வலுடைய டூ இஸ் காய் மிஸ்டர்ஸ இம்மாரல் பிஹேவியர் டூ யங் மேன்னு ரிஜெக்ட் பண்ணிருவான். ஏன்னா, பிளாட்டோ பொயட்ஸ ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணமே, இந்த பொயட்ஸ் வந்து யங் மேன தவறான வழிக்கு கூட்டிட்டு போறாங்க. அம் தெய்வங்கள தப்பா பேசுனாங்க. அதுதான் காரணம். சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய காடஸஸ், டெய்டீஸ் இது எல்லாத்தையும் தப்பா இமேஜரி பண்றாங்க. அம் ரிலிஜியஸ தப்பா பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா யங் ஜெனரேஷன் வந்து தப்பான வழிக்கு போயிருவாங்க. அதனால நான் வந்து என்னுடைய ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒர்க்லருந்து அந்த என்னுடைய உலகத்துல இருந்து நான் வந்து பொயட்ட பேனிஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப அவங்க ஒருவேள வெறும் டினோட்டேட்டிவ் மீனிங் கொனோட்டேட்டிவா உள்ளார்ந்த அர்த்தத்த எடுக்காம பார்த்தாங்கன்னா, மார்வலுடைய டூ இஸ் காய் மிஸ்டர்ஸ் அப்படிங்கிற போயத்த இது வந்து யங் மேனுக்கு இம்மாரல் பிஹேவியர குடுத்துரும் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, அதனுடைய மீனிங் அப்படித்தான் இருக்கும். ஸோ நம்மளே வந்து அந்த "டூ இஸ் ஹாய் மிஸ்டர்ஸ்" அப்படிங்கிற ஒரு கவிதைய போட்டிருக்கோம். அது கொஞ்சம் நெளிவு சுளிவுகளோட தான் டீச் பண்ணவே முடியும். ஓகேங்களா? ஏன்னா, ஹாய் மிஸ்டர்ஸ் அப்படின்னா வெட்கப்படக்கூடிய அந்த ஒரு துணைவியா, இல்ல ஒரு லவ்வர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பெண்மணி. அவங்க எதுக்கு வெட்கப்பட்டுட்டு இருக்காங்க? கணவன் அந்த கணவன்னு சொல்ல முடியாது. அந்த காதலன் வந்து தன்ன வந்து லவ் பண்றதுக்காக கூப்பிடுறான். எ ஒரு இத வந்து ஒரு நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட்டா சொல்லணும். ரொம்ப ராவா சொல்லணும்னா, ஹி இஸ் கல்யாணம் பண்ண போறோம். பிஃபோர் மேரேஜ் வி நீட் டூ ஜாயின் டுகெதர் சரிங்களா? வி ஹேவ் டூ ஹேவ் லவ் சரிங்களா? செக்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாரி அவன் பெட்டுக்கு கூப்பிடுறான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ரொம்ப ஓப்பனா தான் எழுதியிருப்பாரு. இது டினோட்டேட்டிவ் மீனிங். ஆனா, கொனோட்டேட்டிவா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உள்ளார்ந்த அர்த்தத்த பார்த்தீங்கன்னா, நாம 2 பேரும் ஒண்ணு. நாம 2 பேரும் சேர்ந்து தான் வாழப் போறோம். அப்படிங்கிற ஒரு மீனிங்க குடுக்கும். லவ் அப்படிங்கிறது அதுல தெரியும். நம்ம எழுதியிருக்கிறது லஸ்ட்ல தான் இருக்கும். ஆனா, உள்ளார்ந்த அர்த்தம் பார்த்தீங்கன்னா, லவ்வும் அதுல வந்து வெளிய தெரியும். ஸோ, அந்த ட்ரூ மீனிங் வந்து அப்படித்தான் இருக்கும். ஸோ, பிளட்டோனிஸ்ட் பார்த்தா இத ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஆனா, இது ரொம்ப நல்ல போயம் அப்படின்னு சர்டிஃபிகேட் பண்றாரு. ஸோ, எது நல்ல போயமா? ஆண்ட்ரூ மார்வலுடைய "டூ இஸ் ஹாய் மிஸ்டர்ஸ்" அ ஆபிரகாம் கூலியினுடைய ஒரு போயத்த "ஹிம் டூ லைட்ட" வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அது வந்து ஒண்ணும் இல்ல அதுல அப்டின்ட்டு. ஆனா ஆண்ட்ரூ மார்வலுடைய போயம் நல்ல போயமா. நமக்கு பிரிஸ்கிரைப்ட் வேற. ஓகேங்களா? So however this full tension of the poem will not allow the readers to entertain it exclusively. The poem has an intensive meaning too. Connotative meaning அதுல இருக்கு. அத பார்க்க நெறைய பேர் தவறிருவாங்க. These meanings are sensuality and aestheticism and spirituality. Intensive. அதாவது இந்த மெட்டாபிசிக்கல் போயட்னுடைய அ ஒரு பாணியே இதுதான். அததான் சொல்ல வராரு. காதல பத்தியும், கடவுள பத்தியும் எழுதக்கூடியவங்க தான் அவங்க. அந்த மெட்டாபிசிக் அப்படிங்கிறத உலகத்த தாண்டி தானே எழுதுவான். கேனனைசேஷன் படிச்சிருப்போம் இல்லைங்களா? அதே தான் பேட்டர்ன். அதே பேட்டர்ன் தான். கேனனைசேஷன்ல புனிதர் பட்டம் குடுக்குறது. யாருக்கு குடுக்கணும்? எங்களுக்கு குடுங்கடா. நாங்க தான் காதலர்கள். எங்களுக்கு புனிதர் பட்டத்த குடுங்க. புனிதர்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? 2 பேரும் ஒரே ஆட்கள் தான். அப்படின்னு அடிச்சு சொல்லுவாரு. டன். அதே தான் இங்கேயும் 2 இஸ் வாய் மிஸ்டர்ஸ். ஒரு இறைநிலை அடையறத வந்து காதலர்களால கண்டிப்பா முடியுமா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு போயம் ரொம்ப நல்ல போயம்ன்றாரு. ஸோ இந்த மீனிங் இந்த 2 இஸ் வாய் மிஸ்டர்ஸ்ல உங்களுக்கு சென்சுவாலிட்டி அப்படிங்கிற விதத்திலயும் சென்ஸுக்கும் கிடைக்கும். ஆன்மாவுக்கும்
பலன்கள் கிடைக்குமா. ஸோ அடுத்தது இந்த டூ இஸ் ஹாய் மிஸ்டர்ஸை விட்டுட்டு இது நல்ல போயம். ப்ளட்டோனிஸ்ட்டுக்கு இது பிடிக்காது. ஏன்னா அவன் வந்து வெறும் எக்ஸ்டர்னல் மீனிங் மட்டும் தான் பார்த்துப்பான். அடுத்த எக்ஸாம்பிள் வராரு. டன்னுடைய ஃபேமஸான வேலிடிக்ஷன் ஃபர்பீடிங் மோர்னிங், ஓகேங்களா, அப்படிங்கிற போயத்துக்கு வந்துறாரு. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல நல்ல கன்சைட் இருக்கு. கண்டெய்ன கோல்டு கன்சைட் கம்பேரிசன், பயங்கரமான கம்பேரிசன் இருக்குது. ஸோ அந்த கோல்டு கன்சைட் அப்படிங்கிறத ரெண்டு விதமா நம்ம எடுத்துக்கலாம். ஒன்னு தங்கமான ஒரு கம்பேரிசன் அப்படின்னும், இன்னொன்னு தங்கத்தை வச்சே கம்பேரிசன் கொடுக்காரு அப்படிங்கணும் எடுத்துக்கலாம். பாருங்க, ஹியர் த poet compares the souls of the lovers and their unity with the uniqueness of gold. அதாவது தங்கம், நம்ம சொல்லுவோம் தங்கமான புள்ள அப்படின்னு என்ன அர்த்தம், எவ்வளவு அடிச்சாலும் அந்த சுட்டாலும் தங்கம் வந்து மின்னிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அது பொய். தங்கத்தை நீங்க சுட்டீங்க அப்படின்னா அது கருத்து போகும். சரிங்களா, இது வந்து பிராக்டிக்கலா லாஜிக்கலா நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி தங்கத்தை நீங்க எவ்வளவு வேணா அடிச்சு கம்பி மாதிரி நீட்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசாரிமார்கள் வந்து அதிகம். இந்த தங்க வேலை பண்ணக்கூடியவங்க ரொம்ப அதிகம். முன்னாடி எல்லாம் நிறைய முற்றைகள் இருந்தது. இப்ப எல்லாம் முடிஞ்சு போய் எல்லாம் வெள்ளை அடிக்க போயிட்டு இருக்காங்க, பெயிண்ட் அடிக்க போயிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, நிறைய மிஷினரிஸ் வந்த அப்புறம் எங்க ஊரே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசாரி மக்கள் அதிகமா வாழக்கூடியது. அவங்க தான் தொழில். நாங்க முன்னாடி எல்லாம் ஜூல் பண்றதா இருந்தா தங்கத்தை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு பண்ணுவோம். ஆனா இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு, தொழிலே முடிஞ்சு போச்சு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தனால ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் வந்துருச்சு. மிஷின் கட்டிங்க்கு எல்லாம் போயிட்டாங்க. இவங்க எல்லாம் இப்ப வந்து வெள்ளை அடிக்கிறதுக்கும் ஷீட் போடுறது அந்த மாதிரி வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃபைன். இப்போ இந்த கோல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளவு நீட்னாலும் நீட்டிக்கிட்டு இருக்கும். ஒல்லியா எவ்வளவு நூலா வேணா நீங்க மாத்தி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, அந்த அளவுக்கு அது ஒரு தின்னஸாகவும் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அந்த ஒரு குவாலிட்டியும் லவ்வர்ஸ்னுடைய குவாலிட்டியும் ஒண்ணுதான். எவ்வளவு அடி வாங்கினாலும் லவ்வர்ஸ் பிரிய மாட்டாங்களாம். எவ்வளவு சண்டைகள் வந்தாலும், எவ்வளவு அடி அவங்களுக்கு மேல விழுந்துட்டே இருந்தாலும், சுத்தியில வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தாலும், அவங்களுடைய அந்த ஆன்மா அப்படிங்கிறது பிரிச்சு குடுக்காதுங்க. ஒண்ணிச்சு நிக்குமா. அதே மாரி எவ்வளவு சுட்டாலும், எவ்வளவு சண்டை போட்டாலும், அவங்க வந்து அந்த கணவன் மனைவியா, லவ்வா அப்படியே இருந்துட்டு இருப்பாங்க. இதுதான் மீனிங். அதாவது இது என்ன பிரச்சனை அப்படின்னா, வேலிடேஷன் ஃபார்பிடிங் மோர்னிங் அப்படிங்கிறதே இவர் கல்யாணம் கழிஞ்ச அப்புறம் எழுதுனது. அது நெறைய பேருக்கு தெரியாது. மனைவிய வுட்டுட்டு இவர் பிரிஞ்சு போறாரு. நம்ம மனைவி வுட்டுட்டு போகும்போது, வருத்தமா போவோமா? சந்தோஷமா போவோமா? இல்ல, எல்லாரும் சந்தோஷமா தான் போவோம். மேக்ஸிமம் மக்கள் வந்து சந்தோஷமா தான் போறாங்க. கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கலான்ட்டு. அப்ப அப்படி போகும்போது அந்த பிரிவுல இருக்கக்கூடிய வருத்தத்த சொல்றாரு. இப்ப நம்ம பிரிஞ்சோன்னா அப்படியேவா இருக்க போறோம்? ஒரு காம்பஸ் இருக்குது. அதான் கம்பேரிசன். இதுல குடுக்கக்கூடிய கம்பேரிசனே அதான். ஒரு காம்பஸ் இருக்குது. ஒரு முனை நீ, ஒரு முனை நான். எப்படிதான் நான் சுத்தி அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் சுத்திட்டு வந்தாலும், கடைசி உன்கிட்ட தானே வந்து சேரப்போறேன். அப்படிப்பட்டவங்க தான் நாம. ஸோ காம்பஸுக்கு லவ்வர்ஸ கம்பேர் பண்றது யாருன்னா டன். கோல்டுக்கு லவ்வர்ஸ கம்பேர் பண்ணது டன். ஓகே, இது ஞாபகத்துல இருக்கணும். தி சோல் இஸ் நான் ஸ்பேஷியல். ஓகே, இது வந்து நமக்கு பார்க்க முடியாதது. ஸ்பேஸ் இல்லாதது சோல் அப்படிங்கிறது. ஆனா அம் நம்ம கோல்டு அப்படிங்கிறத பார்க்கக்கூடியது. அந்த கோல்ட சோலுக்கு போய் கம்பேர் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா. போயிட் யூசஸ் ஸ்பேஷியல் இமேஜ் கோல்ட டூ நான் ஸ்பேஷியல் இமேஜ்க்கு கம்பேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த ஸ்பேஷியல் அப்படிங்கிறது நம்ம தொட்டு பார்க்கக்கூடிய காங்கிரீட்டான ஒரு விஷயம். நான் ஸ்பேஷியல் அப்படிங்கிறது அப்ஸ்ட்ராக்டான ஒரு திங். However, the denotation of gold contains the full meaning of the passage. இப்போ நேரடியா பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங் குடுக்குது. எக்ஸ்டென்ஷன், இன்டென்ஷன் எல்லாம் ஓகே இதுல. 2ம் பொருந்தி நிக்குது. இப்ப நேரா பார்த்தீங்கன்னா, தங்கம் சுட்டாலும் தன்னுடைய ஒளியிலிருந்து குன்றாம இருக்கும். அதே மாரி அ லவ்வர்ஸும் இருக்கிறாங்க. இன்னொரு மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா, அடிச்சு, அடிச்சு நீங்க நீட்டினாலும் அது நீண்டு போய்க்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு டைம்ல அது அத்து போயிரும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, தங்கம் சுட்டா நம்ம பேச்சு வழக்குல தான் வந்து அது வந்து ஷைன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றோம். நீங்க ஏதாவது கோல்ட குடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வாங்கும்போது உங்களுக்கு தங்கத்த மெல்ட் பண்ணி காமிப்பாங்க. தங்கம் சுட்ட உடனே கருத்து போகும். சரிங்களா? அதுக்கப்புறம் அத இன்னும் ஒரு ப்ராசஸிங் எல்லாம் பண்ணி தான் என்னது, திரும்பியும் பழைய கலர்ல உங்களுக்கு உருக்கி கோல்டு மாரி கையில தருவாங்க. ஓகே ஃபைன். இதெல்லாம் இப்போ நேரடியா ஒரு மீனிங்கும், உள்ளார்ந்த ஒரு மீனிங்கையும் நமக்கு கிடைச்சுக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிளா விடுங்க. டன்னுடைய போயட்ரி நல்ல போயட்ரி. அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்டென்ஷன், இன்டென்ஷன் வந்து 2மே இருக்குது. 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு சப்போர்ட் பண்ணுது. Tate give us many other examples from metaphysics. மெட்டாபிசிக்கல்ல இருந்து ஒரு 4, 5 எக்ஸாம்பிள்ஸும், சிம்பிளஸ்ட் சிம்பிளஸ்ட் மூவ்மெண்ட்ன்னு ஒண்ணு இருக்குது. அதுல இருந்து 1, 2 எக்ஸாம்பிள்ஸும், ஈவன் ஷேக்ஸ்பியருடைய ஒரு சானட், ஐ திங்க் சானட் 73 ஆர் 72 ஏதோ ஒரு தருவாரு. உங்களுக்கு கரெக்ட்டா இன்னும் சொல்றேன். நமக்கு ஆ வெயிட் அ மினிட். சானட் 73ங்க. சரிங்களா? சானட் 73 வந்து எக்ஸாம்பிளா நமக்கு குடுப்பாரு. ஸோ அத கூட கேட்கலாம். எந்த வொர்க்க வந்து எக்ஸாம்பிளா வந்து டேட் வந்து ஷேக்ஸ்பியர் குடுத்துருக்காருன்னா, சானட் 73. அத தள்ளி பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன மாரி மெட்டாபிசிக்கல் போயட்ஸ், சிம்பலிஸ்ட் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க. சிம்பலிஸ்ட் போய்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ரிம்பாட் அப்படின்னு ஒரு ரைட்டர். ஆர்ஐஎம் பிஏயுடி
ரிம்பர்ட் அப்படிங்கிற ஒரு ரைட்டர். அப்புறம் டபிள்யூபி ஈட்ஸ்னுடைய சாங்ஸை வந்து எக்ஸாம்பிளா கொடுப்பாரு. கிங் லியரை எக்ஸாம்பிளா கொடுப்பாரு. அப்புறம் டிஎஸ் எலியட்னுடைய ஒர்க்கை கொடுப்பாரு. ஆண்ட்ரி மார்வலுடைய இன்னொரு ஒர்க்கு ஹொரேஷியன் ஓட் அப்பான் கிராம்பல்ஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் அயர்லாந்து அப்படிங்கிற ஒர்க், இது எல்லாத்தையுமே எக்ஸாம்பிளா கொடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ எந்த ஒர்க்கை எக்ஸாம்பிளா கொடுத்தாங்கன்னா, நான் இவ்வளவு சொன்னேன் இல்லைங்களா, இது லிஸ்ட் அவுட் பண்ணி தான் நான் உங்களுக்கு ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட் இட். ஷேக்ஸ்பியருடைய சானட் 73, அப்புறம் டிஎஸ் எலைட்னுடைய லவ் சாங், டபிள்யூபி ஈட்ஸ்னுடைய ஐ ஆம் ஆஃப் அயர்லாண்ட், அப்புறம் கிங்லியர்ல இருந்து கொஞ்சம் கொட்டேஷன்ஸ், மார்வலுடைய ஹொரேஷியன் ஓட் அப்பான் கிராம்பல்ஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் அயர்லாண்ட், அப்புறம் டச்சஸ் ஆஃப் மால்ஃபில இருந்து ஒரு கோட்டை கொடுத்திருப்பாரு. இப்படி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. குறுன்னு கொடுத்திருப்பாரு. ஸோ உங்களுக்கு தேவையானது இவங்கள இருந்து எக்ஸாம்பிளை கொடுத்து இதெல்லாம் நல்ல போயம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஃபைன். ஸோ அடுத்தது என்ன சொல்லுவாருன்னா, அந்த செகண்ட் பார்ட்னுடைய ஃபைனல்ல தீஸ் லைன்ஸ் கேன் பி யூஸ்ட் அஸ் டச் ஸ்டோன்ஸ் இன் த அர்னால்டியன் சென்ஸ். மேத்யூ அர்னால்டு ஒரு டேர்ம் பதத்தை உருவாக்கி இருப்பாரு தன்னுடைய ஒர்க்ல. அதுக்கு பேர் டச் ஸ்டோன் மெத்தட், ஸ்டடி ஆஃப் போய்ட்ரில வரும். சரிங்களா? டச் ஸ்டோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கல், உரைப்பு கல். இப்போ தங்கத்தினுடைய உண்மையை உரசி பார்க்கணும் அப்படின்னு வாங்கன்னா, அந்த டச் ஸ்டோன் வச்சு உரசினீங்கன்னா, இது வந்து இவ்வளவு கிராம். இன்னைக்கு வந்து மிஷின் வந்துருச்சு. நீங்க ஜுவல்லரி போனீங்கன்னா, மிஷின்ல வச்சு இது எத்தனை கேரட் அப்படின்னு சொல்லிருவாங்க. தங்கமா பித்தளையா அப்படிங்கிறதே சொல்லிருவாங்க. அப்போ அத முன்னாடி காலத்துல அத பயன்படுத்துனாங்க. இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அர்னால்டு வந்து டச் ஸ்டோன் அப்படின்னு இவர் சொல்றது வந்து பழைய ஒர்க்ஸ, தன்னுடைய ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் அப்படின்னு டிஎஸ் எலியட்னுடைய ஒரு எஸ்ஸே இருக்கும். அதுலயும் இதே மார்க்ஸ நீங்க பார்க்கலாம். சாசர், ஷேக்ஸ்பியர் இவங்க தான் டச் ஸ்டோன்ஸ். அவங்களுடைய ஒர்க்கு கூட இப்ப புதுசா எழுதின ஒரு ஒர்க் எடுத்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்போ இது இது ஒர்த்தா இல்லையா நமக்கு தெரிஞ்சிரும். அப்ப அவங்கள தான் டச் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்றாரு மேத்யூ அர்னால்ட். ஸோ அப்படி டச் ஸ்டோன்ஸ்ன்னு டேட் சொல்லக்கூடியது இவங்களாம் தான். மெட்டாபிசிக்கல்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் போய்ட்ஸ், சிம்பலிஸ்ட், அப்புறம் சிம்பலிஸ்ட்ல வந்து டபிள்யூபி ஈட்ஸ், அப்புறம் ஷேக்ஸ்பியர், ஈவன் ஒயிட் டெவில்ல இருந்து வந்தனால வெப்ஸ்டர், சாரி டச்சஸ் ஆஃப் மால்ஃபில இருந்து வந்ததுனால வெப்ஸ்டர், இந்த மாதிரி ஆட்கள் தான் டச் ஸ்டோன்ஸ் தான். அவங்க எல்லாம் வந்து எக்ஸ்டென்ஷன், இன்டென்ஷன் எல்லாத்தையும் கரெக்டா எழுதியிருக்காங்க. அப்படியே நம்ம வந்து ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துடுறோம். ஃபைனல் பார்ட்ல ஒரே ஒரு முக்கியமான கேள்வி உங்களுக்கு எழலாம். ஸோ டிவைன் காமெடிய பத்தி சொல்றாரு. டிவைன் காமெடிய ஒரு நல்ல போயத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள குடுக்குறாரு. ஸோ ஒரு டெர்செட் நான் முடிக்க போறேன். அதுல ஒரு 3 லைன், டெர்செட் அப்படின்னாலே 3 லைன் வரக்கூடியது. சரிங்களா? அந்த ஒரு 3 லைன் சொல்றேன் பாருங்க. டிவைன் காமெடில இருந்து. டாண்டே யாருங்க? 1265லேருந்து 1321க்குள்ள எழுதின ஒரு அருமையான ரைட்டர். இவர் எந்த ஊர்க்காரர் அப்படின்னு மட்டும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்களேன். இட்டாலியனா, பிரெஞ்சா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க. ஸோ இது எங்க இருந்து எடுத்துக்கிறாங்கன்னா, ஃப்ரம் இன்ஃபர்னோ. ஸோ 3 பார்ட் உடையது இந்த டிவைன் காமெடி. அ இன்ஃபர்னோ, பர்கேட்ரி அண்ட் வேற என்னங்க? இந்த 3வது உள்ளத மட்டும் எனக்கு சொல்லுங்க. சரிங்களா? இன்ஃபர்னோ, பர்கேட்ரி, இன்னொன்னு என்னது? ப்ளீஸ் ட்ரை டூ இதுலயே இருக்குது. இந்த இதுக்குள்ளயே இருக்குது. கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க. ஸோ அதுலருந்து ஒரு இன்ஃபர்னோ அப்படிங்கிற பகுதியிலருந்து ஒரு 3 லைன் எடுத்து குடுக்குறாரு. இந்த லைன் இதுதாங்க. "The town where I was born sits on the shore, whither the Po descends to be at peace, together with the streams that follow him." சரிங்களா? இதுதான் அந்த கவிதை. ஸோ இந்த கவிதைய பத்தின டெஃபினிஷன் எல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு டெக்ஸ்ட்டுக்குள்ள இருக்காது. பட் ஐ கிவ் இட். பாருங்க. அந்த இந்த விஷயம் என்ன அப்படின்னா, 2 காதலர்கள். பாலோ அண்ட் பிரான்சிஸ்கா அப்படிங்கிறவங்க ஒரு இல்லிசிட் லவ்வர்ஸ். டாண்டே என்ன பண்ணுவாருன்னா, இதுல பார்த்தீங்கன்னா ஒரு 9 சர்க்கிள் இருக்கும். சரிங்களா? அவர் வந்து ஹெல்லுல இருந்து அந்த ஒரு இப்ப இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அவர் வந்து நல்ல இடத்துக்கு போகணும். அப்போ அந்த ஹெல்னுடைய 3 நிலைகள், அந்த ஏற்கனவே சொன்ன மாரி தான். பர்கேட்டரி, இன்ஃபர்னோ இன்னொன்னு. அது இதுல இருக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த 3 நிலைகளையும் அவர் கடக்கணும். 9 சர்க்கிள் அதுக்குள்ள. ஒவ்வொரு சர்க்கிளும் ஒவ்வொரு பிரச்சனைய சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஒண்ணு பார்த்தீங்கன்னா லஸ்ட் இருக்கு. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த செகண்ட் சர்க்கிள். ஓகேங்களா? கேல்ன்னு ஒருத்தர் இருக்கான். லஸ்ட்ஃபுல் அப்படிங்கிற இன்னொரு மேட்டர் இருக்குது. ஸோ இந்த லஸ்ட்ஃபுல்க்கான ஏரியால தான் இந்த பிரச்சனையே நடக்குது. ஸோ இன்ஃபர்னோல செகண்ட் சர்க்கிள்குள்ள இருக்கிறாரு டாண்டே. டாண்டே வந்து ஒவ்வொரு படிகளா இறங்கி வரும்பொழுது, இந்த காட்சிய பார்க்கிறார். அவர் அது பக்கத்துல நிக்கிறார். ஓகே. ஒரு இல்லிசிட் லவ்வர்ஸ் டாண்டே மீட்ஸ் தெம் இன் த செகண்ட் சர்க்கிள் ஆஃப் ஹெல். தே ஆர் whirling in a high wind. அப்படியே காற்று அப்படியே சுத்திட்டு இருக்கு. காற்றோட காற்றா அவனுங்களும் சுத்திட்டு இருக்காங்க. the wind is the symbol of lust. ஸோ அந்த லஸ்ட் செகண்ட் சர்க்கிள் லஸ்ட்ஃபுல். ஓகேங்களா? ஸோ அந்த லஸ்ட்டோட சேர்ந்து இவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா காதல் அவங்களுக்குள்ள இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் a கொஸ்டின் மார்க். ஸோ அப்போ பிரான்சிஸ்கா வந்து நம்ம டாண்டே கிட்ட பேசுறாங்க. பிரான்சிஸ்கா பேசுறாங்க. இதான் அவ சொல்றா. இந்த விண்ட் டைஸ் டவுன்.
ஷி டெல்ஸ் ஹிம் where she was born. நான் எங்க பிறந்தேன் அப்படிங்கிறத சொல்றேன். அதுதான் இங்க நான் எந்த டவுன்ல பிறந்தேன் தெரியுமா, ஷோர் இருக்கக்கூடிய டவுன் அப்படின்னு அதனுடைய டெஃபினேஷன் இங்க இருக்குது பாருங்க. ஹியர் த லிட்டரல் மீனிங், நம்ம டைரக்டா என்ன மீனிங் எடுக்கிறோம், ஷி வாஸ் born in a town of a sea shore. ஸோ ஷோர்ல பிறந்தேன். ஹியர் த ரிவர் போ ஃபால்ஸ் அலாங் வித் த ட்ரிபியூட்டரிஸ். ஓகேங்களா, போ டசன்ஸ் டு பி அட் பீஸ், ரொம்ப அமைதியா இந்த கடல்ல தான் என்னுடைய ஊர் இருக்கக்கூடிய அந்த கடல்ல தான் அந்த போ அப்படிங்கிற அந்த ரிவர்னுடைய இந்த ஆற்று நீரோட்டம் அங்கதான் வந்து சேரும். இது வந்து ஒரு நேரடியான ஒரு மீனிங், சரியா? இப்போ இன்டைரக்டான மீனிங் நம்ம எடுக்க போறோம், சரிங்களா? பட் த மெட்டஃபர் இஸ் மோர் தென் ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பிளேஸ். என்ன பாருங்க, டாண்டே பிக்சர்ஸ் த ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ரிவர் as chasing the Po down to the sea. அந்த போ ரிவர் எப்படி அந்த ட்ரிபியூட்டர் வழியாக அந்த ஆற்று ஓட்டத்தின் மூலமாக இந்த சீயை வந்து சேருதோ, கலந்து வந்து சேருதோ, அதே மாதிரி பிரான்சிஸ்கா ஹேஸ் டோல்டு டாண்டே she lives using lucid language but has told him more than that. நான் வந்து இதை நான் என்னுடைய பிறந்த ஊருங்கிறதுக்கு வேண்டி சொல்லலை, என்னுடைய லவ் எப்படிங்கிறதுக்கு வேண்டி சொல்றேன். என்னவா, இப்போ இன்டைரக்ட் மீனிங்கை பார்க்குறோம், கொனட்டேஷனை பார்க்கணும். டினட்டேஷன் வந்து அவர் ரிவர் அப்படிங்கிற அந்த போ ரிவர் பாயக்கூடிய இடத்துல பிறந்தா அந்த போ ரிவர் வந்து கடலுக்குள்ள மென்மையாக வந்து கலந்துக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். அப்போ டினட்டேட்டிவ் மீனிங் போறோம். பர்சியூட் ரிவர் அஸ் பிரான்சிஸ்கா இன் ஹெல். அப்போ அங்க ஒரு ஹெல்லையும் ஒரு ரிவர் இருக்குது. ட்ரிபியூட்ரிஸ் பர்சியூ த ரிவர். ட்ரிபியூட்ரிஸ் வந்து அதை அப்படியே அழைத்து கூட்டி செல்லுதான், அப்படியே இழுத்து கொண்டு செல்லுது. சிமிலர்லி லவ்வர்ஸ் ஃபாலோ பிரான்சிஸ்கா. இந்த ஒரு இலிசிட் லவர் ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, யாரு, பாலோ. இந்த நதி எப்படி அந்த ட்ரிபியூட்ரி கூட அந்த கிளை நதிகள் கூட சேர்ந்து போகுதோ அதே மாதிரி பிரான்சிஸ்காவை ஃபாலோ பண்ணி இந்த பாலோ போறானா. அதுதான் அதுக்கு உள்ளார்ந்த அர்த்தம், ஓகேங்களா? இந்த போறான், அவனை ஃபாலோ பண்ணி இல்ல அவன் கூடவே லஸ்ட்டும் கூட போயிட்டே இருக்குதான். ஸோ அந்த காற்று தான் லஸ்ட். ஓகே, ஃபாலோஸ்கர், இதுதான் மீனிங். அப்ப அவ சொன்னது ஒரு 3 லைன்ல, நான் இந்த ஊர்ல இருக்கிறேன், இப்படி ஒரு நதி வந்து அங்க கலக்கும் அப்படின்னா அதுக்கு இன்டைரக்ட் மீனிங், எப்படி இந்த நதி போய் அங்க கலக்குதோ அதே மாதிரி இந்த பயலும் என் கூட வந்து கலப்பான். அவன் கூடவே எதுவும் வருது, லஸ்ட்டும் வந்துட்டு இருக்குது. ரொம்ப அமைதியா வந்து என் கூட சேர்ந்துடுறான். Francis has become one with her lovers, her lust. She become absorbed by the sin of lust. அப்போ பாவம் என்பது இந்த காமம் தான். காமம் அப்படிங்கிறதான் பாவம். She becomes sin. ஸோ அந்த அந்த டாண்டேயோட டிவைன் காமெடியில இதுதான் விஷயம். இந்த இன்ஃபர்னோ, த டேம்ட் ஆர் இன்கார்னேஷன் ஆஃப் த, ஏன் இவன் அந்த இடத்துல இருக்கானா, இதுக்குதான், இதுதான் மீனிங். லஸ்ட்ல நீ தப்பு பண்ணனால, இலிசிட் லவர்ஸா இருந்ததுனால நீ அந்த இதுக்குள்ளே இருக்கிற. அந்த விட்டாதான் நீ என்ன பண்ண முடியும், இப்போ டாண்டே வெளியே வர்ற மாதிரி நீ வந்து அந்த உன்னுடைய பாவங்களை களைந்தாதான் நீ வந்து அந்த ஹெல்லை விட்டுட்டு வெளியே வர முடியும். The wind of lust is just an image. It's a visual as well as an auditory image. பார்க்க முடியும், கேட்க முடியுது. Francisca is heard by the poet when the hissing sound of the wind dies down. டாண்டே போய் பார்க்கும்போது காற்றெல்லாம் நின்னுது. That means அந்த lust நின்னுருது. After the wind abates, we hear the susurration. That means திரும்பியும் காற்று சுற்றி அடிக்குது of the descending போ, அந்த ரிவரை நோக்கி. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரியுது, இன்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன் ரெண்டும் ஒன்னா தான் இருக்கும். நாம அதை புரிஞ்சுக்கிறதுல இருந்து தான் இருக்குது, ஓகேங்களா? தீஸ் இந்த டாண்டேயோடைய டிவைன் காமெடிங்கிறது சுப்ரீம் எக்ஸாம்பிள் ஆஃப் டென்ஷன் இன் போயட்ரி. ஸோ இந்த 3 லைன் டெர்செட் அப்படிங்கிறது 3 லைன் வரக்கூடியது, இதுதான் சுப்ரீம் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஐ அவர் முடிச்சுக்கிறாரு. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுல வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு இன்னுமே சாட்டிஸ்ஃபைடா இல்லை. பட் என்ன பண்றோம் அப்படின்னா, இதை நீங்க முடிச்ச அப்புறம் ஜஸ்ட் கோ த்ரூ த டெக்ஸ்ட் ஒன்ஸ், ஒரு வாட்டி பாருங்க, தட்ஸ் எனஃப், ரைட்? தேங்க்யூ.